லைலத்துல் கத்ர போய் 27ஆம் அன்று பள்ளியில உட்கார்ந்து தௌபா செய்யறதால மட்டும் கிடைத்திடாது. ஒரே வயதில் உள்ள அழகான மார்புடைய பெண்கள் உங்களுக்கு தருவேன், கல்யாணம் பண்ணி தருவேன். அல்லாஹ் சொல்றார், வஸவஜ்னாஹும் பிஹூரின் ஈன், கண்ணழகிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தருவேன். நான் சும்மா விட மாட்டேன், போல தனியா விட மாட்டேன் சொல்றேன். நான் ஈத் பஜார் என்ன சும்மா இருந்தவங்க அந்த கடைசி 10ல தான் ஒவ்வொரு மார்க்கெட்டா வருது. இப்ப முடிங்கிறேன், அதெல்லாம் உடுப்பல வாங்கி முடிங்கிறேன். அந்த நசீபத்தாய் அல்லாஹ்னு துஆ கேளுங்க. முதலாவது சென்ற ரமதான் தவறியது விடுங்க, சென்ற ரமதான பிரயோஜனப்படுத்த கிடைக்க இல்ல விட்டுருங்க. ஆனா இது அவ்வாறு செய்திடாதீங்க, அவ்வாறு செய்திடாதீங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ரமதான் இல்ல, அடுத்த ரமலானுக்கு பார்ப்போம் இல்ல. வாலிபர்கள் இருந்தார், வயோதிபர்கள் இருந்தார். சென்ற வாரம் மையத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே, என்ன நோயாளியாவாக இருந்தார், பெரிய நோயாளியா ஹாஸ்பிட்டல்ல இருந்தார் இல்ல. திடீர்தான் எல்லாம், மரணம் என்பது திடீர் தான். ஆனால் நாங்கள் புத்திசாலிகள். எதில் புத்திசாலிகள் சகோதரர்களே? அமலுடைய விடை. ஒருவரிடம் $10 மில்லியன், 10 மில்லியன், ஒரு 10 வீடு இருக்குது. என்ன நீங்க ஆதரவு வைக்கீங்களோ முழுதும் அவர்கிட்ட இருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் அவரை மாதிரி ஆகிறதுக்கு யோசிப்பமா இல்ல? நானே யோசிப்பேன், நம்பாருங்க. ஆனா கேள்வி என்ன தெரியுமா? முடிவு எப்படி? $10 மில்லியன், வீடு, வாகனம் எல்லாமே இருக்குது. மௌத்தானா என்ன செய்யற? மௌத்தானா மையத்தை குளிப்பாட்டுறவங்க ஜெயிக்கிறாங்க. ஸ்ரீலங்காக்கள் இருக்கிறாங்க. மையத்தை குளிப்பாட்டுறது நீங்க போறலையே, அபூபக்கர் மஸ்ஜித் தான் மையத்தை குளிப்பாட்டுறது. மையத்தை குளிப்பாட்டுறவங்க என்ன செய்யறது? என்ன செய்யறது சகோதரர்களே? ஒன்றுமே. அடுத்த நிமிடம் நீங்க இரவைக்கு மௌத்தானீங்கன்னா உங்களோட அவ்வளோ கவலையும் மாறிடும். நாளையோட கபருக்கு போக முடியாது, மில்லியன் எல்லாம் மாறும். ஆனா சகோதரர்கள், இந்த 15 நாளைக்குள்ள சம்பாதிக்க வேண்டிய மிக பெருமதியான ஒன்று இருக்குது. அதை தவற விட்டுறாதீங்க ஒரு நாள். அதுதான் சகோதரர்களே லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா லேசா அடையல. லைலத்துல் கத்ர் அடையணுமா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் பின்னால சொல்றேன் நான். ஏன் கஷ்டப்படணும்? லைலத்துல் கத்ர் அடையணும். ஏன் லைலத்துல் கத்ர போய் 27ஆம் அன்று பள்ளியில உட்கார்ந்து தௌபா செய்யறதால மட்டும் கிடைத்திடாது. அப்படின்னா உலகத்துடைய பெரிய அறிவாளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள விட பெரிய அறிவாளி உலகத்துல யாரும் வரல. முழு உலக மனிதர்களுடைய அறிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவோடு ஒப்பிட்டால் கடலுடைய ஒரு துளி அளவுக்கு கூட இல்லை. அவ்வளவு பெரிய அறிவாளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னான், வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வழி கெடவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோம்புடைய கடைசி காலத்தை எங்க கழிச்சாங்க? இவ்வளவு பெரிய புத்திசாலி, 9-10 மனைவியுடைய புத்திசாலி. அதுவும் ஒரு ரெண்டு மனைவி அல்ல, 9-10 மனைவி. எங்க கழிக்கிற நேரம்? எவ்வளவு குடும்ப பிஸி. இதற்குள்ளும் இந்த கடைசி 10 அவ்வளோ பெரிய புத்திசாலி கழித்த இடம் பள்ளிவாசல். ஏன்னா அதை தேடணும் சகோதரர்களே. எவ்வளோ பெருமதியோ அவ்வளோ அது மறைவாயும். பப்ளிக்ல வர வர பெருமதி இல்லாம போயிடும். காசு $1 இருக்குது உங்கள்கிட்ட, பேங்க்ல மறைச்சு வச்சிருக்கீங்க. கார்டு எங்க வச்சிருக்கீங்க? கிரெடிட் கார்டுல எங்க இருக்குது? பர்ஸ்ல உள்ளுக்கும். பெண்களுடைய தங்கம் எங்க இருக்குது? மறைச்சு வச்சிருக்கிறாங்க கபட் உள்ளுக்கு ஒரு பேக் உள்ளுக்கு சின்ன லாட்ச்ல. மாணிக்கம் எங்க வச்சிருக்குது? மரகதம் எங்க வச்சிருக்குது? சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் அல்லாஹ் மறைச்சார். என்ன பெருமதியானது அது, பெருமதியானது சகோதரர்களே. 1400 வருடமாக குர்ஆன் ஒரு சூறாவை அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஓதுங்க,
எல்லா காலமும் ஓதி அந்த லைலத்துல் கத்ர் அடைய பாருங்க. அவ்வளவுதான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த லைலத்துல் கத்ரிலே நாம் குர்ஆனை இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, லைலத்துல் கத்ர் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? என்ன லைலத்துல் கத்ர் என்றால்? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. எதை விட சிறந்த இரவு? அந்த ஒரு இரவு கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், கிட்டத்தட்ட 82 மாதங்கள் 82 வருடங்கள் முன்னால சொர்க்கம் போய்த்திடலாம். ஷார்ட்கட். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் முதலாவது. இரண்டாவது தனஸ்ஸலுல் மலாயிகா. அந்த இரவில் மலக்குகள் இறங்குறாங்க. அந்த நாள்ல இறங்குற மலக்குகள் இருக்குதே, அரஃபாவுடைய தினத்துல அரஃபாக்கு மட்டும்தான் இறங்குற மலக்கு. இந்த நாள்ல முழு உலகத்துக்கு மலக்குகள் இறங்குறாங்க. மலக்குகள் இறங்கினா பரவாயில்லை, விசேடமாக மலக்குடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறார். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். ரப்புடைய அனுமதியோடு ஜிப்ரீல் இறங்குறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மின் குல்லி அம்ர். மூன்றாவது சலாம். அந்த இரவு சாந்தியான இரவு. எப்படியான இரவு? கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. தொலைபுற சஃபாவும் பாரவங்களை பின்னு கிடக்கு. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஜும்மா முடிஞ்சிருக்கும், அரை மணி நேரத்தை முடிஞ்சிருக்கும். ஜும்மா டெய்லி நாள் தானே முக்கியமாக தேட்டத்தோட வந்திருக்கீங்க, படிச்சுட்டு போகும். பக்கத்தை தூங்கினா மெல்ல தட்டிடும். ஷைத்தான் தலையில குந்தி குந்தினா தான் தூங்குறது. விளங்குதா? போனை பார்த்தா தூக்கம் வராது. ஆனா ஜும்மாக்கு வந்தா ஷைத்தான் அப்படியே தூக்கத்தை போடுவான். ஏன்னா முக்கியமான நாள் எங்களுக்கு விடுமுறை நாள், லீவு நாள், தமிழ் பயான்கள் இல்லாத காலம். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். நேரம் எவ்வளவு தெரியுமா? ஃபஜ்ர் வரைக்கும் தான். சூரியன் உதிக்கிற வரைக்கும் அல்ல, ஃபஜ்ர். ஃபஜ்ர் தொழுவோமே அது வரைக்கும் தான். சலாம் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த மூன்று சிறப்புகளும் உள்ள ஒரு இரவுத்தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாவது என்ன? கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இரண்டாவது என்ன? மலக்குகள் இறங்குற இரவு. மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குற இரவு. மூன்றாவது என்ன? சலாம். வாழ்க்கையில சலாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், அடையும். சகோதரர்களே, அதை தேடணுமா இல்லையா? எவ்வளவு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ஃபض்ல தேடி உயிரை கொடுத்துட்டாங்க. நாங்க அல்லாஹ் ஹயாத்தை தந்திருக்கிறான். எப்படி தேடுறது சகோதரர்களே? நீங்க இந்த காலத்துல ஈத் பஜார்னு கேள்விப்படுவீங்க. ஈத் பஜாரை உருவாக்கினது யஹூதி. வரலாறு பிறகு முஸ்லிம்கள் நோன்பு 21க்கு பிறகு முஸ்லிம்களுடைய ஆண்கள் பள்ளியை விட்டு வெளியிறங்க மாட்டார். முஸ்லிம்களுடைய பெண்கள் வீட்டை விட்டு வெளியிறங்க மாட்டார். இவ்வாறு இருந்த சமூகத்துடைய துஆவை உடைக்கணும் என்பதற்கு உருவாக்கப்பட்டதுதான் ஈத் பஜார். ஈத் பஜார் என்ன? சும்மா இருந்தவங்க அந்த கடைசி 10ல தான் ஒவ்வொரு மார்க்கெட்டா இறங்குறது. இப்ப முடிங்கல, அதெல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கி முடிங்கல, பெருநாளைக்கு தேவையானதை வாங்கி வைங்கல. இப்ப நோன்பு 21 வரைக்கும், ஏன் நோன்பு 20லிருந்து 30 வர சகோதரர்களே அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்க போகுது. கனடா கவர்மெண்ட் சொல்லுது, உனக்கு இவ்வளவு தாரனப்பா, எனக்கு வாங்க, எனக்கு வாங்க, உனக்கு இவ்வளவு தார, எத்தனை டாலர் தார, வா, நீ தட்டி விட்டு போட்டு எவன்ட்ட பீச் எடுத்தா. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் நல்ல ஒரு கதை ஒன்று எழுதுறாங்க, எங்களுக்கு விளக்குறதுக்கு. நல்லா அவனோட கீமியாவு சாதாரண ஒரு புத்தகம் எழுதுறாங்க. ஒரு நாட்டு மன்னன், அந்த நாட்டு மன்னன் ஒரு நாள் மகனை காண இல்லை. மகனை தேடுறான், மகன் இல்லை. என்னடா மகன், அரசனுடைய மகனே, முழு இடத்திலையும் ஆள் அனுப்புறான் தேடி மகனை. கடைசியா பார்த்தா மகன் ஒரு மயானம் இருக்குது, சவங்கள் வைக்கிற இடம். அந்த மயானத்துக்குள்ள ஒரு அறையில தூங்கி கொண்டிருக்கான், குடிச்சு மயக்கத்துல.
பக்கத்துல யாருண்டா 7 நாளைக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு சவம். 7 நாளைக்கு முன்னால் செத்த ஒரு சவத்தோடு அரசனுடைய மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நேரடியா அரசன் போய் மகனை தட்டி சொல்றார், மகன், நீ யார மகன் தெரியுமா? நீ யார மகன்? நீ உனக்கு விருப்பம் என்றா இந்த நாட்டில் எந்த பெண் தேவை உனக்கு? 7 நாளைக்கு முன்னால் செத்த இந்த சவத்தோடு உறங்கிக் கொண்டிருக்கிறியே. இமாம் கசாலி எங்களுக்கு சொல்ற புத்தி தான். இந்த கடைசி 10 இருக்குதே சகோதரர்களே, உங்களுக்கு என்ன வேணுமோ அடையலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? சொர்க்கத்தை அடையலும் என்றா வாழ்க்கை என்னப்பா? சொர்க்கத்தை அடையலும் என்றா வாழ்க்கையில் என்னத்தை அடையல? இந்த துனியா என்ன இது? அல்லாஹ் துனியாவை திறந்து தந்தா என்ன செய்ய போறீங்க நீங்க? உங்களுக்கு 50 பிளேட் திங்கேலும் பண்ண இஃப்தாருக்கு அல்லாஹ், உங்களுக்கு இஃப்தாருக்கு அல்லாஹ் 1 லட்சம் பெட்டிஸ் தந்தா என்ன செய்வீங்க? பெட்டிஸ், கட்லட், பொஃபேல போய் உட்கார்ந்தாச்சு. என்ன செய்யறது? ஒன்று தான் திங்கலாம். 1 பிளேட் தாரு, 2 பிளேட் தாரு, 3 பிளேட் தாரு, சரி 10 பிளேட் நாளைக்கு வச்சுக்க போறீங்க ஃப்ரிட்ஜ்ல பழுதாயிடும். சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த 10 நாள்ல தரப்போறான் என்றா துனியா சின்னது தானே. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கடைசி 10ல இந்த ஈத் பஜார் உருவாக்கியது யஹூதிகள். தயவு செய்து போயிடக்கூடாது. எங்களோட பெண்கள் அனுப்பிடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில உங்களோட குடும்பம் முன்னுக்கு போகணும். எங்களோட ஹுத்துபாக்களுடைய இஸ்லாமிய உபதேசங்களுடைய விருப்பம் அதுதான், ஆசையும் அதுதான். எல்லாரும் முன்னுக்கு போகணும். பின்னுக்கு போறதுக்கு சும்மா ஒரு ரல்லி பயான் பண்றது முஸ்லிம் சமூகத்தை கீழே தாக்குறதுக்காக. தமிழ் ஜும்மாக்களை உருவாக்கி எனக்கு சமூகத்தை முன்னேற்றது. நல்ல உபதேசங்கள் சமூகத்தை முன்னேற்றும். உபதேசம் காதுக்கு கேட்காத பொழுது சமூகம் கீழே படுத்துரும். சகோதரர்களே, புத்திசாலிகளாக மாறுங்கள். இந்த கடைசி 10 20 ஆயிட்டா அல்ஹம்துலில்லாஹ், ஆண்கள் பள்ளிக்கு போய் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம், டாய்லெட் கஷ்டம், பிரச்சனை இல்லை. ஹஜ்ஜிக்கு போய் எப்படி இருக்க போறீங்க? ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு வந்தார் எங்களோட. ஹஜ்ஜில கடைசியில் ஹஜ் செய்யல. ஏன் ஹஸரத் டாய்லெட் எல்லாம் கஷ்டம் மாதிரி? நான் சொன்னேன், ஐயாமும் மஅதூதா, அல்லாஹ்வே சொல்லிட்டான் குறிப்பிட்ட 5 நாள் தான் டாய்லெட் போகாம டேப்லெட் போட்டுடி வரல, வினாக்கு வரல 5 நாள். ஏன் பாப்பா பழகினா பெரிய பழக்கம், பாப்பா கெடுதான் இதெல்லாம். ரமதான் இந்த கடைசி 10 குடும்பத்தோட போய்த்திருங்க. கடைக்கு மூடுங்க, தொழில மூடுங்க, தயவு செஞ்சு நிறுத்தாட்டுங்க தொழில. புத்தி இருந்தா நிறுத்தாட்டுங்க தொழில. முழுதுக்கும் போன ஆஃப் பண்ணுங்க புத்தி இருந்தா. உங்களுக்கு அறிவு இருந்தா இந்த கடைசி ரமலான் நினைங்க. இது அல்லாஹ் பாக்கியமா தரப்போறான் இன்ஷா அல்லாஹ். அந்த நாள்ல அவட துஆ கபூல் ஆயிட்டு வைங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க தான் உலகத்துடைய கோடீஸ்வரன், ஆகிரத்துடைய சீதேவி. அல்லாஹ் சும்மா தாரதில்லை அந்த நாள் சகோதரர்களே. அதனாலதான் 10 நாள் தியாகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாள் அல்லாஹ் கூப்பிட்டார், வாங்க. 30 நாள் தூர்சீனா மலைக்கு வர சொல்லிட்டு 10 நாளை கூட்டி விட்டார். வஅத்மம்னாஹா பிஅஷ்ரி, 40 நாள். 40 நாள் போய் இருந்தாங்க மலை அடிவாரத்துல அல்லாஹ்வோட பேசுறதுக்கு. 10 நாள் சகோதரர்களே, ஐயாம மஅதூதாத். 5 நாள் இருக்குது, ரெடி ஆகுங்க. என்ன செய்யணுமோ வேலை எல்லாம் முடிங்க. சில முஸ்லிம் நாடுகள்ல ஒரு லீவு கொடுத்துருவாங்க, போங்க பள்ளி போயிட்டு. வெளியிறங்கப்படாத ஒரு நாள், வெளியிறங்க கூடாது சகோதரர்களே. துஆல, திக்ர்ல, ஓதல்ல பாப்பீங்களே, போன் ஆஃப் பண்ணிட்டு அல்லாஹ்வோட சிந்தனையில. சொல்லுவாங்க தவம் இருக்கிற மலையில போய், காட்டுல போய், காடு மலைக்கெல்லாம் போக தேவை, பள்ளிக்கு போகும். ஏன்னா மலக்கு இறங்குற இடம். ஒரு குர்ஆன் ஓதுங்க, அல்லாஹ் கிட்ட அழுங்க, தௌபா செய்யுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபதன் நஸூஹா. உண்மையானவர்கள தௌபா செய்யுங்க. அல்லாஹ் பாவம் செய்ய மாட்டேன், தௌபா செய்யுங்க. அல்லாஹ் தொட போறேன், நான் அல்லாஹ்வோட நல்லடியா நான் போறேன். சகோதரிகளே, இப்ப வருவோம். என்ன தருவான் அல்லாஹ்? சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டா இந்த 10 நாள் என்ன தர போறான் அல்லாஹ்? அதுதான் சகோதரர்களே 1000 ஆயத்து குர்ஆன் இருக்கு. உங்களுக்கு எத்தனை ஆயத்தை விளங்கப்படுது? எத்தனை ஆயத்தை விளங்கப்படுது? அல்லாஹ் என்ன தர போறான் நீங்க கேட்கலாம். அவ்வளவு கஷ்டப்பட்டா இப்ப மக்கள் ஓதுறாங்க, நீங்க பாப்பீங்க. இன்றைக்கு உபய் இப்னு காப்ல குர்ஆன் खत्म பண்றாங்க, நோம்பு 14ல. உபய் இப்னு காப் மதரசால குர்ஆன் खत्म, துஆ 14ல. நோம்பு 20ஆகுள்ள பாருங்க, பள்ளி அப்படியே நிறையும். இவனெல்லாம் யாரப்பா, ஏன் இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற? அப்படிதான் யோசிக்கணும். எப்படி இத்திகாஃப் இருக்கிறான், பள்ளிக்கு எப்படி படுக்கிறான், இவன் எப்படி ஓதுறான், எனக்கு ஏன் கிடைக்குது, நான் இந்த பாக்கியம் இல்லாதவனா? சகோதரர்களே, இவங்களோட மெதுவா சேர்ந்து ஒருத்தர் இந்தியா ஒருத்தர் இருந்தா எனக்கு தெரியும்,
கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு பள்ளி இத்திகாஃப தொடர்ந்து நோன்பு 20ஓட வந்துருவார். பிரம்டன்ல இருந்து கால் பண்ணாங்க, ஹஜ்ரத் இந்த வருஷம் இத்திகாஃப் இருக்குதா, பள்ளிக்கு வந்தாங்க, அப்படி இருக்க போறோம். இந்த விஷயம் தெரிஞ்சவன் விட மாட்டாங்க. ஒரு நாள் பொறுமதியான 10 துஆக்களை கபூலாக்கி கொள்ளுங்க. தேவையான அல்லாஹ் கிட்ட கேளுங்க. எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் அல்லாதவங்க தண்ட முட்டை அடிச்சு தலைய மொட்டை அடிச்சு வேற வேற உடுப்பெல்லாம் உடுத்துட்டு அவங்களோட சிலைக்கிட்ட மன்றாட்டத்தை தெரியுமா உங்களுக்கு? எத்தனை நாள் கஷ்டப்படுறாங்க சிலைக்கிட்ட உட்கார்ந்து. அல்லாஹ் இந்த 10 நாள் சகோதரர்களே, நோன்பு 20 தொடங்கி பெருநாள் சந்தோஷமாயிரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் 1000 ஆயத்துகள்ல விளங்கப்படுத்தினான் ஒரு தார இன்பம் என்ன, எவ்வளவு இன்பத்தை தரப்போறான் அல்லாஹ். லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டோம் சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு முந்திட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன், யார் லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்குறார் நம்பிக்கையோட, அல்லாஹ்ட நம்பிக்கை, வேற யார் நம்பிக்கை? ஹஸரத்துக்காக வேண்டியா? ஹஸரத்துக்கு இல்ல, மௌலைமாருக்காகவா? இல்ல, ஈமானோட. இரண்டாவது இஹ்திசாப், நன்மையை நாடி. எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவார், வேற ஒன்றுக்கும் இல்லை. இப்ப நான் சொல்றதுக்கு நீங்க செய்யாதீங்க, நான் சொல்றதுக்கு செய்யாதீங்க. கொஞ்சம் யோசிங்க உட்கார். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனா இந்த வருஷம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த 10 நாள் விடுமுறை தான், இந்த 10 நாளும் பள்ளியில தான் இன்ஷா அல்லாஹ். முடிவுக்கு வாங்க சகோதரர்களே, நன்மையை நாடுங்க, அல்லாஹ் முழு பாவம் மன்னிச்சுவான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில சொல்றான், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், சாலிஹான அடியார்களே உங்களுக்கு நான் தயாரிச்சு வச்சிருக்கேன் அப்பா, நீங்க உங்களுக்கு தயாரிச்சு வச்சிருக்கிறேன். மாலா ஐனும் ரஅத், இந்த கண்ணும் கண்டிராத சொர்க்கம். வலா உதுனும் சமிஅத், இந்த காதும் கேட்காத சொர்க்கம். வலா ஹதர அலா கல்பி பஷர், இந்த மனிதனுடைய கற்பனையில கூட சொர்க்கம் இவ்வாறு இருக்கும் என்ற கற்பனை கூட வராத சொர்க்கம். இந்த தியாகத்துக்கு தான். இப்படி எங்கேயாவது யாரும் சொல்லிருக்கிறாங்களா? இப்படி சொல்லிருக்கிறாங்களா? நாங்க கனடாவுக்கு வந்தது கனடால பெனிஃபிட் அடைய தானே. எனக்கு வந்து ஸ்ரீலங்கால இருக்கிறீங்க, நாங்க இங்க வந்தோம், இந்த பாஸ்போர்ட் பொறுமதி எல்லாம் தெரியும். சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்கு எவ்வளவு தியாகங்கள் செய்யறோம். ஒரு இமாம் சொல்றாங்க, ஸ்ரீலங்கா இந்தியா இங்க இல்ல, ஸ்ரீலங்கா இந்தியா நாம டாய்லெட் போறண்டா காயின்ஸ் போட்டு தானே போகணும். என்ன கனடால இல்ல, டிமோட்டல்ல போய் சும்மா குந்திட்டு வந்துருவாங்க. நம்ம ஊர்கள்ல டாய்லெட் போற என்ன செய்யணும்? காசி போட்டு தான் டாய்லெட் போகணும். இமாம் சொல்றார், டாய்லெட்டுக்கே காசி போகணும் என்றா, நஜீஸ வெளியாக்குறதுக்கு செலவழிக்கணும் என்றா, சொர்க்கத்தை சும்மா அடையலுமா? சொர்க்கத்தை சும்மா அடையலுமா சகோதரர்களே? ஒரு தியாகம். அல்லாஹ் சொல்லிட்டான், வாக்கு தந்துட்டான். இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கப்பா, விருந்தா வாங்க. போட்டி போடுவோமா இன்ஷா அல்லாஹ்? நபியோ கேட்டா, அலா ஹல் மின் முஷம்மிர், யாரும் ரெடியான்னு கேட்டாங்க சொர்க்கத்துக்கு. யாரும் ரெடியான்னு கேட்டாங்க சொர்க்கத்துக்கு. சொர்க்கம் என்கிறது லேசானது அல்ல சகோதரர். லபினத்தும் மின் தஹப், சொர்க்கத்துடைய ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி. எங்கேயாவது அப்படி ஒரு மாடியை கண்டிருக்கீங்களா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பண்ணிருந்தாங்க தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்களுக்கு முழுதை செலவழிச்சபடி. ஒரு நாள் சஃபா மலையடி வாரத்துல கதீஜா ரலியல்லாஹு இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்ல, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்ல. அல்லாஹ் அனுப்பினான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த ஸலாத் எத்தி வை, சொல்லுங்க, சொர்க்கத்துல கஸப் என்ற ஒரு முத்தால சொர்க்கம் கட்டிருக்கிறேன். எத்தனை முத்தால? ஒரு முத்த கொடைஞ்சா எவ்வாறு? ஒரு முத்த கொடைஞ்சி சொர்க்கம் என்றா அந்த முத்துடைய சைஸ் என்ன சகோதரர்களே? நம்புங்க இதெல்லாம். இதான் ஈமான், இஹ்திசாப். அல்லாஹ் எங்களுக்கு தருவார் இன்ஷா அல்லாஹ். ஒரு முத்த கொடைந்து சுவர்க்கம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, சூரத்துர் ரஹ்மான் எடுத்து வாசிச்சு பாருங்க, சூரத்துல் வாக்கியா எடுத்து வாசிச்சு பாருங்க, ஒரு நம்பிக்கை இன்னும் கூடும். சூரத்துல் தஹர் எடுத்து வாசிச்சு பாருங்க, இன்னும் ஆசை வரும். இன்னும் ஆசை. சிலவங்க பொத்தவும் வாசிக்கிறேன், பொத்தவும் வாசிக்க தேட்டம் வருமா இல்லையா? குர்ஆன் ஓதுறத பாப்பீங்க, கருத்து விளங்கி குர்ஆன் ஓதினா ஹஸரத் மார்க்கு நீங்க பயம் பண்ணுவீங்க. ஒரு காலத்துல உங்களுக்கே உற்சாகம் வந்துடும்.
அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறார். அப்படி எல்லாம் அல்லாஹ் ஆசை காட்டிருக்கிறார். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, உங்களுக்கு வெற்றி தான் அல்லாஹ் சொல்றார். ஹதாயிக வ அஅனாபா, தோட்டம், கிரேப்ஸ் தோட்டம் எல்லாம் உங்களுக்கு தருவேன். வ கவாஇப அத்ராபா, ஒரே வயதில் உள்ள அழகான மார்புடைய பெண்கள் உங்களுக்கு தருவேன், கல்யாணம் பண்ணி தருவேன் அல்லாஹ் சொல்றார். வ ஸவஜ்னாஹும் பிஹூரின் ஈன், கண்ணழகிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தருவேன் நான். சும்மா விட மாட்டேன், உங்களை தனியா விட மாட்டேன் சொர்க்கத்துல நான். இப்படி எல்லாம் தருவேன் நான் அல்லாஹ் சூரத்துல் நபல சொல்றார். சூரத்துல் இன்சான் வெள்ளிக்கிழமை ஓதுறோமே அதுல சொல்றான் அல்லாஹ், யுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபித்தத்தின் وأكواب كانت قواريرا قوارير من فضة قدروها تقديرا. என்னதுக்கு நோம்பு பிடிச்சோம்? சிலவங்க கேட்கிறது, என்னதுக்கு நோம்பு பிடிக்கீங்கப்பா? சில முஸ்லீம் பாவம் பிள்ளைகள், அவங்களுக்கு உபதேசம் பண்ண ஆள் இல்லை, நோம்பு இல்லை, தொழுகை இல்லை, ஜும்மா இல்லை, பாவம் அவங்க சின்ன பிள்ளைகள். அவங்களுக்கு யாரு போய் சொல்லி கொடுக்குறது? இதெல்லாம் பாப்பா அம்மா சரியா வளர்த்து இல்லை, சின்ன வயசுல சொல்லி கொடுத்து இல்லை. எவ்வளவு இன்பம் இருக்குது அப்பா, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இதெல்லாம் தவற விட்டுட்டோம்னா நாங்க எவ்வளவு மடை இருக்கு. இது குர்ஆனுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் யுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபித்தா, அப்படியே வெள்ளி கிளாஸ்கள்ல ஜூஸோட சுத்துவாங்களா நோம்பு பிடிச்சதுக்கு. பசியோடு இருக்கிறோமே நாங்க, சும்மா பசியோடு இருக்கல, நாங்க சும்மா சுபவுல தசார் கிளம்பி சும்மா சாப்பிடுறது எங்களுக்கு பைத்தியமா? இஃப்தார் நேரம் நோம்ப விடுறதுக்கு எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஜொப் இல்லாமையா செய்யறோம்? இந்த சும்மா ஓதுறோம் என்ன வேறதுக்கா? அரசியல் செய்யறதுக்கா? காசு கொஞ்சம் சேர்த்து வாழ்றதுக்கா? இல்ல, நாங்க ஒன்றும் சும்மா செய்யல சகோதரர்களே, நாங்க முஸ்லீம்கள். அல்லாஹ் எங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த நோம்பு பிடிச்சதுக்கு அல்லாஹ் யுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபித்தா, வெள்ளி கோப்பையில கிளாஸ்ல, கிளாஸ் வெள்ளி ஜூஸ் அப்படியே எங்களை சுத்தி வருவாங்க. 1000 பிள்ளைகள் வேலைக்காராக்கள் எங்களை. كانت قواريرا قوارير من فضة قدروها تقديرا ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا. இஞ்சிப்பான் சஞ்சபீல் சூடா இருக்குது, கொஞ்சம் குடிச்சா இன்பமாயி சொர்க்கத்துக்கு. ஐனௌ ஃபீஹா துஸம்மா சல்சபீலா, தனி ஒரு ஊற்றோடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த ஊற்றுடைய பேர் என்ன தெரியுமா? சல்சபீல். பேர்லாம் பாடமாக்கி வச்சுக்கணும், போய் அங்க போய் தேடும், அங்க போய் தேடும். இதெல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டது. அல்லாஹ் சும்மா சொல்லலையே, 1400 வருஷமா குர்ஆனுக்குள்ள இருக்குது எல்லாம். ஏன்னா நம்புங்க, நம்பிதான் அமல் செய்யும், சும்மா அமல் செய்யப்படாது. இப்ப நான் ஒரு சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா எனக்கு சொர்க்கத்துல மரம் இருக்குதுன்னு எனக்கு உறுதி, அதான் சுப்ஹானல்லாஹ் சொல்றேன். ஐனௌ ஃபீஹா துஸம்மா சல்சபீலா ويطوف عليهم ولدان مخلدون. உங்களை சுத்தி அப்படி பிள்ளைகள் சுத்துவாங்க, வேலைக்கார பிள்ளைகளா, இது மனைவிமார் அல்ல. இதா ரஅய்தஹும் ஹஸிப்தஹும் லுஅலுஅம் மன்சூரா, அவங்கள பார்த்தா பரத்தப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பாங்க. எவ்வளவு அழகு! உங்களோட வேலைக்காரவங்க எவ்வளவு அழகுன்னா அவனோட மனைவி ஒரு அழகா இருப்பா. உங்களோட வேலைக்காரவங்க எப்படி? லுஅலுஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றார். சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு போற சும்மா இல்ல, உடுப்பெல்லாம் உடுத்து அழகா உடுத்து கையில காப்பெல்லாம் போட்டு சொர்க்கம் போற, சும்மா ஊத்தோடு போற சொர்க்கத்துக்கு எடுப்பான் அல்லாஹ். وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عَالِيَهُمْ ثِيَابُ سُندُسٍ خُضْرٌ وَإِسْتَبْرَقٌ وَحُلُّوا أَسَاوِرَ مِنْ فِضَّةٍ وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. அப்படியே உடுப்பெல்லாம் உடுத்து. என்ன உடுப்பு? மேல உடுப்பு பட்டு, சும்மா இல்ல, உள்ளுக்கு இஸ்தபரக், மேல பச்சை சுந்துஸ். அசாவிர மின் ஃபித்தா, வெள்ளி காப்பு. உலகத்துல போட்டுறாதீங்க வெள்ளி காப்பு, ஹராம். ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் தான் போடலாம். நான் சண்டியா உட சண்டி தரத்தை கொஞ்சம் வெயிங்க, சண்டி தரத்தை அல்லாஹ் கிட்ட காட்டாதீங்க தயவு செய்து. வெள்ளி மாலை வெள்ளி காப்பு ஹராம், போட்டுறாதீங்க. வெள்ளி மோதிரம் போடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா வெள்ளி காப்பு சொர்க்கத்துல போடும், இங்க அங்க ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் கொடுத்தது போல அல்லாஹ் என்ன செய்வார்? இடம் செட் ஆகும். உங்களுக்கு முதல் உங்களுக்கு என்ன சொர்க்கம் என்று முடிவு எடுக்கப்படும். சரி, முடிவெடுத்தாச்சு. சொர்க்கம் என்ன? உதாரணமா சரி, டொரண்டோல உங்களுக்கு ஆகப்பெரிய ஊற்று இருக்குதுங்க,
இந்த ஸ்காப்ரோக்கு போற ரோட்ல பெரிய பெரிய ஆக்கள்ல ஊட்டு இருக்குதா, அங்க பார்த்து தனி ஊடு, ஸ்விமிங் பூல் எல்லாம் எவ்வளவு கூடினா 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் அவ்வளவுதானே, இல்லாட்டி அபார்ட்மெண்ட் அவ்வளவுதானே. சொர்க்கத்திலே சகோதரர்களே, நோம்பாளிகளே, லைலத்துல் கத்ரை தேடினவங்களே, சதகா கொடுத்தவங்களே, உங்களோட சொர்க்கத்துல முன்னுக்கு இருக்கிற மாளிகை மட்டும் 60 மைல். சித்தூன மீலா. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு விளக்குதா? இப்ப ஏன் சுஜூதில் இருந்து அழுகுறாங்கன்னு விளக்குதா? ஏன் கால் வலிக்க வலிக்க தொழுகிறாங்கன்னு விளக்குதா சகோதரர்களே? இப்ப விளங்கும் பொழுது 60 மைல் என்ன மாளிகை? 60 மைல் மாளிகைண்டா ஸ்காப்ரோல இருந்து ஒஷாவா வரைக்கும் வருமா? என்ன சும்மா நீங்க யோசிங்க. நாம என்ன சும்மா படக்கதை அகாச்சிருக்கிறோம், கற்பனை கதை இல்ல, உண்மையை சொல்றோம் உங்களுக்கு. ஸ்காப்ரோல இருந்து ஒஷாவா வரைக்கும் உங்களோட பங்களா மட்டும் யாருக்காவது இருக்குதா? இங்க அகாகாண்ட மியூசியத்துக்கு போய்ப்பீங்க, அகாகாண்ட மியூசியத்தை பார்த்துட்டு தலையில கை வைப்பீங்க, என்னடா இவ்வளவு பெரிய மியூசியம். அல்லாஹ் உங்களுக்கு தர போறார் இன்ஷா அல்லாஹ் பங்களா. சித்தூன மீலா. எவ்வளவு தூரம்? எத்தனை மைல் சொல்லுங்க? 60 மைல். இது உள்ளுக்கு பங்களா மட்டும். ரெடி ஆகிட்டீங்க, இப்ப உடுத்துக்கிட்டு ரெடி ஆகியாச்சு. மாப்பிள்ள முதலாட்டு கல்யாணம் முடிச்ச நாளை மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த நாள் சுபாவோட கல்யாணம் முடிஞ்சு குளிக்கணும் போய். இது அப்படி இல்லை, யோசிச்சு பாரு. நோம்பாளியை யோசிங்க. அஸ்ஸௌமுலி, அல்லாஹ் சொல்ற நோம்பு எனக்குரியது, நான் தான் கூலி கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். 14 நோம்பு பிடிச்சிட்டீங்க, உலகத்துல எத்தனை மக்கள் பிடிச்சிட்டார்? ரஸால தண்ணி இல்ல, நோம்பு விட மாட்டாங்க. முஸ்லீம்கள் கொள்கவாதிகள். முஸ்லீம்கள் $1,00,000 கொடுத்தாலும் தண்ணி குடிக்க மாட்டார். அது மாதிரி தான் ஹராத்து கிட்ட போகப்படாது. எவ்வளவு எங்கட ஈமான் ஒஜாரண்டா, தைரியமான ஈமான்டா, எங்களை கொண்டு போய் ரூமுள்ளுக்கு கொண்டு போய் ஒரு $1,00,000 ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பாங்க. எவ்வளவு தர போறாங்க சொல்லுங்க? எவ்வளவு தர போறாங்க? $1,00,000 குடிக்கணும். எவ்வளவு? ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்போமா சகோதரர்களே? இவ்வளவு ஈமான் உறுதியான ஆக்கள் நாங்க, சின்ன ஆக்கள் இல்ல நாங்க. எங்கட உடம்புல துண்டை வெட்டி, எங்க உடம்புல துண்டோடு வெட்டி வீசின ஞாபகம் இருக்குதா? அது எவ்வளவு முக்கியமான மர்மஸ்தானத்துல துண்டு எரிஞ்சாக்கல. என்ன தெரியாம வெட்டிட்டோமா? தெரியாம வெட்டிட்டோம். எங்களுக்கு தெரியாம வாப்பா வெட்டி விட்டார். அப்படியா? நாங்க கொள்கவாதி, நாங்க உறுதியானவங்க. ஆனா காலப்போக்கில் கட்டு போயிட்டோம். கனடாக்கு வந்து கொஞ்சம் கட்டுட்டோம், கூட்டோட கண்ணோட வட்டிக்கு இறங்கிட்டோம், வாகனத்தை வட்டிக்கு போயிட்டோம் சகோதரர்களே. நாங்க எப்படிப்பட்ட ஈமான்தாரிகள் என்றா உடம்புல துண்டை வட்டி வீசினாங்க. ஞாபகம் சின்ன இடமா விரல்ல வட்டினா பரவாயில்லை, எங்க காலில் துண்டு வட்டினா பரவாயில்லை. வெட்டின இடம் எவ்வளவு ஆபத்தான இடம். இவ்வளவு ஈமான் உறுதி எங்கட. ஒரு கிளாஸ் தண்ணியை தந்து குடி. $1,00,000 தாரே. $1,00,000 வானா, எனக்கு நோம்புதான் பெருமதி. இந்த ஈமான்தாரிகள் சில நேரம் ஷைத்தான்களுக்கு எடுத்துட்டுவாங்க. சில நேரம் எத்தனையோ வாலிபர்கள் இங்க வந்து வேலைக்கு போயிட்டு வேலையை பார்த்தா என்ன பன்றி இறைச்ச கழுவோம் பாப்பா வானம் அல்லாஹ் தருவான். அதான் ஈமான், அதான் ஈமான். இல்ல 10 வருஷமா ரெஸ்டாரண்ட் பண்டியில அதுல போக அதுல நாத்தம், இப்படி அல்லாஹ் ரிஸ்க் தரணுமா? எனக்கு வேற அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் ரிஸ்க் தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தருவான் உங்களுக்கு, பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை தாரவன். இந்த 10 நாள்ல கேளுங்க, யா அல்லாஹ் என்ன வட்டியை விட்டு பாதுகார், என்ன ஹராத்தை விட்டு பாதுகார். இவ்வளவு நாள் ரிஸ்க் தந்த ரப்பே, என் வாயிலுக்கு ஒரு கவலம் ஹராம் போயிடக்கூடாது, என் வீடு ஹராம், என் வாகனம் ஹராம் வானானே. அல்லாஹ் தருவான், உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை தரப்போறான்டா. உடுத்து சகோதரர்களே சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரா போறீங்க, கதவை திறந்தா ஒரு வாசம் ஒன்று வரும். அந்த வாசம் கிட்டத்தட்ட 60-70 மைல் அந்த வாசம் அடிக்கும். நீங்க காபாக்கு மதீனாவுல 3 மணிக்கு போலில் அடிப்பாங்க சகோதரர்களே. இது நேரம் வைக்கிறதுக்காக பேசுறேன், என்ன முடிச்சு கொள்றேன். லீவு நாள் தான் கொஞ்சம் இந்த 5 நிமிஷத்துல முடிச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். மஸ்ஜிது நபவியை திறந்ததோட ஊது வாசம் வரும். அப்படியே ஒரு 500 மீட்டருக்கு அடிக்கும் வாசம். எனக்கு ஞாபகம் என்ன தெரியுமா? சொர்க்கத்துடைய கதவை திறந்தா சகோதரர்களே கிட்டத்தட்ட 40-50 மைல் வாசம் வரும். ஊதுடைய சொர்க்கத்துடைய வாசம். அப்படியே உள்ளுக்கு போக வேண்டியதான் சொர்க்கத்துக்குள்ள. போனா முதல்ல என்ன வரும் சொர்க்கத்துல? கதவை திறந்தா சகோதரர்களே 2 பக்கமும் மரங்கள், பச்சை பசுமையான மரங்கள்.
கத்தரகம ரோட்ல போயிட்டீங்களே, கத்தரகம ரோட்ல ஒரு மரம் இருக்கும், ஒரு ஏரியா ஒன்று இருக்கும், 2 பக்கம் மரம். அன்றாதபுரத்தில் இருக்குது ஒரு மரம் செட் ஒன்று, அப்படியே எக்கிராவ ரோட்ல இருக்குது 2 பக்கம் மரம். லவாதா அஃப்னான், அப்படியே பச்சை பசுமையான மரத்துக்கு அப்படியே போறதா சொர்க்கத்துக்குள்ள. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஃபீஹா ஐனுன் ஜாரியா, ஊற்றுகளால தண்ணி வந்துட்டே இருக்கு. அங்க பார்த்தா 4 ஆறுகள் ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? புதிய ஒரு அனுபவமா இல்லையா? அங்கிட்டு பாலாறு, இங்கிட்டு தேனாறு, மதுவாறு, தண்ணியாறு. இன்னும் மனைவியை காணல. போங்க போங்க போங்க, இன்னும் போங்க. உடுத்துக்கிட்டதே சொர்க்கத்தை தூக்கம் இல்லை. சொர்க்கத்தை தூங்குறதா? தூக்கம் இல்லை. சொர்க்கத்தை தூங்குறது இல்லையே. அன்னௌ மஹுல் மௌத், தூக்கம் மௌத்துடைய சகோதரன். மௌத்தான வேலை இல்லையே சொர்க்கத்துக்கு போய். சொர்க்கத்தை தூக்கம் இல்லை, தூங்குறது இல்லை. 2வது சொர்க்கத்துல டாய்லெட் இல்லை. அப்ப சாப்பிடுறதெல்லாம் காத்தா போயிடும், அதுவும் கஸ்தூரி. எப்படி வாழ்க்கையா இருக்கு? அப்படியே உள்ளுக்கு போனா பில்டிங், ஒமசாகின தையிபதன் ஃபீ ஜன்னாதி ஆதின், அப்படியே பில்டிங்கள், அப்படியே ஊடுகள். அப்படியே உள்ளுக்கு போனா சகோதரர்களே விரிப்புகள். ஸ்ஃபியா சுருரும் மஸ்ஃபூஃபா, சுருர் அக்வாப் நமாரிக் மஸ்ஃபூஃபா, ஸ்ஃபியா சுருரும் மர்ஃபூஆ, உயர்ந்த உயர்ந்த கட்டில், தலையணை எல்லாம் இருக்கு. அங்க போனா மனைவிமார், சாப்பாடுகள், கட்டில். எவ்வாறு கட்டில் என்றா ஒன்றொண்ட பத்தி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிதான் ஆசை காட்டுறான். எப்படி விளங்கப்படுத்துற சகோதரர்களே? ஆகவே சுருக்கமாக சகோதரர்களே, இந்த கடைசி 10 நாள் இத வீணடிச்சிடாதீங்க. புத்திசாலிகள் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க, தௌபா செய்யுங்க, மன்றாடுங்க. எதெல்லாம் நீங்க அடையணும் என்று விரும்புறீங்களோ அனைத்தையும், அதிலும் விசேடமா இஃப்தாருடைய நேரம், விசேடமா இரவுடைய நேரம் அல்லாஹ்ட்ட அழணும். அல்லாஹ் விரும்புறார். மனிதன்கிட்ட கேட்டா மனிதன் கோபப்படுவார், அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவார். நோம்புடைய ஆயத்து தானே, நோம்புடைய ஆயத்துடைய நடு ஆயத்து என்ன தெரியுமா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, எனது அடியார்கள் என்ன பத்தி உங்கள்ட்ட கேட்டா சொல்லுங்க, நான் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு دعوة الداعي إذا دعان. என்ன கூப்பிட்டா நான் பதில் தரேன். கொஞ்சம் பள்ளியில உட்கார்ந்து சகோதரர்களே அழுங்க, கண்ணீர் வடிங்க, அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க. யா அல்லாஹ் இதை செஞ்சுதா, சொர்க்கத்தை தா, நரகத்தை விட்டு பாதுகா, நீண்ட பிரயாணம் யா அல்லாஹ், தனியே போய் கபர்ல தூங்கரிக்கிறேன் யா அல்லாஹ். இந்த 10 நாள் சகோதரர்களே மிக முக்கியமான நாட்கள், எதிர்கால நாட்கள். ஆகவே அதை பயன்படுத்திய நல்ல புத்திசாலிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக, என்னுடைய கியாம்களை கபூல் செய்வாயாக, சதகாக்களை கபூல் செய்வாயாக, பிடித்த 13 நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவிலும் யா அல்லாஹ் நின்று வணங்கும் பாக்கியத்தை தருவாயாக. குர்ஆனை ஓதும் பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் நல்லடியார்கள் முன்னேறி தருவாயாக. பாவிகளை விட்டு, முனாஃபிக்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. செலவழிக்கக்கூடிய நல்ல கல்வை தருவாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உலகத்தில் உயர்ந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நோயாளிகளை நோக்கி ஷிஃபாவை தாயா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ். ஹராத்தை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். தொழில் கஷ்டமானவர்களுக்கு தொழிலை தாயா அல்லாஹ். ஹலாலான நல்ல தொழில்களை நசீபாக்கியா அல்லாஹ். குடும்பங்களை சேர்த்து வையா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகள், நோயாளிகள் அனைவருக்கும் ஷிஃபாவை நசீபாக்கியா அல்லாஹ். என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்